ஹலோ கைஸ், வெல்கம் டு லக்கி ஃபுட்ஸ். இன்றைக்கி லக்கி ஃபுட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வல்லாரைக்கீரையில் ஒரு சூப்பரான சப்பாத்தியும் அது கூட தபா ஸ்டைலில் ஒரு முட்டை கிரேவியும் தாங்க பார்க்க போகிறோம். வாங்கங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வல்லாரைக்கீரையை சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். அது சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இப்போ ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி சேர்க்காமல். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி மாவு செய்யலாம். நான் 1.5 கப்பு அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அதில் சுட வச்ச ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா வல்லாரைக்கீரை ஜூஸ், அதை ஆட் பண்ணி தண்ணிக்கு பதில் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணி நல்லா இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு சூப்பராக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் நம்ம கிரேவி ரெடி பண்ணுற அளவு வர மூடி வச்சு ஒரு துணி போட்டு மூடி வச்சோன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். வாங்குங்க இப்போ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, நான் 2 முட்டை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்குங்க அது கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வேக வச்ச முட்டையை இப்போ ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். வானல் வச்சு அதில் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் போட்டுட்டு வேக வச்ச முட்டையை 2 கட் பண்ணி வானலில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அது ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. வாங்குங்க கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சோம்பு, கடுகு, சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை எடுத்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும். இந்த மாதிரி வல்லாரைக்கீரை சாப்பிடாதவங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த தக்காளியோட பச்சை வாசனையும் நல்லா போகணும். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருப்போம், அதையும் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாரையும் சூப்பராக கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி எல்லாம் கிளறி விட்டுக்கோங்க. வல்லாரைக்கீரை நல்லா ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். அதனால் வல்லாரைக்கீரை சின்ன குழந்தைங்கள்லாம் நம்ம வெறுமனே செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக இந்த மாதிரி சப்பாத்தியில் இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டேன். அப்புறம் வேணால் கரம் மசாலா மாதிரி எல்லா மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சப்பாத்தி உருட்டிடலாம். நல்லா சூப்பராக வந்துச்சு சப்பாத்தி. அதை உருட்டி எடுத்து வச்சு இப்போ இந்த டைமில் இதுவும் கிரேவியும் சூப்பராக கொதிச்சிச்சு, நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச முட்டையை எடுத்து ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. திரும்ப திரும்ப இதே தாங்க உங்கள் வீட்டில் கேட்பாங்க சாப்பிட்றதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாருங்கள், சூப்பராக இதோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.